மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு சிறப்பான நிகழ்வுகள் நடக்கிறதோ 100 பேரை சிறார்களை வாழ்விக்க வேண்டும், அவர்களை வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்கு நல்ல வளத்தை ஊட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஆர்வத்தோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அன்பிற்கினிய PRS கேப்டன் அவர்களே, இந்த பள்ளியிலே படிக்க வைத்திருக்கின்ற குழந்தைகளுக்கு பள்ளி என்ற பெயரிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நிலைகள் எல்லாம் பார்த்து எந்த வகையிலும் அதற்கெல்லாம் ஈடு இல்லாமல் ஒரு சிறப்பான குழந்தைகள் மழலைகளாக நினைவுகள் எனக்கு நிழலாடின. அதை பார்க்கிற போது எத்தனையோ சினிமா பாட்டுகள் வந்து போகின, மறுபடியும் மறந்து போகிறது, புதிய புதிய பாடல்கள் வருகிறது. ஆனால் பூ பூவா பறந்து போகும் பட்டாம்பூச்சி, ஏன் இந்த பாட்டு எனக்கு நினைவு வந்தது தெரியுமா? என்னுடைய மகள் சிறுவனாக இருக்கும் போது அந்த பாட்டு தான் ஒளிப்படுத்தி மாணவ செல்வங்களுக்கு கல்வியை மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பண்பாட்டு செல்வம் நமக்கு தெரியும். ஐயா சொன்னது போல திருக்குறள் ஒரு அருமையான புத்தகம். திருக்குறளிலே சொல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அவர் சொல்கிறார், கேடில் விடி செல்வம் கல்வி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கல்வியும் செல்வத்தையும் ஒப்பிட்டு ஒரு அறியறின்றது என்னன்னா, அது அறிவை வளர்க்கிறது. அறிவினாலே கேடு, அதாவது அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் அறிவு அல்லது கல்வி என்பது எப்பொழுதும் நம்மிடம் நிலைத்திருக்க முடிகிறது. ஆகவே அழியாத செல்வம், கேடில்லாத செல்வம், எப்பொழுதும் நம்மிடம் நிலைத்திருக்கின்ற செல்வம், எந்த குறையும் இல்லாமல் கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் அழியாமல் தேயாமல் இருக்கின்ற செல்வம், மற்றவர்களுக்கு அறிவை வளர்ப்பதினாலே சமுதாயம் வளர்கின்ற அந்த ஒரு அரிய செல்வத்தை நீங்கள் பெற வேண்டும். நல்ல செல்வத்தை நீங்கள் கல்வியை பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இங்கு இருக்கின்ற அத்துணை குழந்தைகளும் அக்னி சிறகுகள் அமைத்த நம்முடைய அப்துல் கலாம் அவர்களை இங்கே நினைவு கூர்ந்தார்கள். மிகப்பெரிய அணு விஞ்ஞானியான நம்முடைய பாரதத்தினுடைய ஜனாதிபதி பேராசிரியர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், அவரிடம் ஒருவர் கேட்கிறார், ஒரு சின்ன பையன் போய் கேட்கிறான், நீங்கள் அணு தயாரித்தீர்கள், ராக்கெட் ஏவினீர்கள், வேறு என்னென்னமோ சாதனைகள் எல்லாம் விஞ்ஞானத்திலே செய்திருக்கிறீர்கள், இதிலே உங்களுடைய மனதை மிகவும் நெகிழச் செய்த அல்லது சந்தோஷப்படுத்திய ஒரு கண்டுபிடிப்பு அல்லது செயல் என்ன என்று கேட்கும் போது அந்த பெருமகனார் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அதுதான் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்று. அவர் சொல்லுகிறார், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது அணு விஞ்ஞானத்திலே அணுகுண்டை வெடித்த போதல்ல, ராக்கெட்டை ஏவிய போதல்ல, அல்லது வேறு வேறு சாதனைகளை நான் விண்ணிலே செய்த போதெல்லாம் அல்ல, வேறு எப்போது என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஊனமுற்ற குழந்தைகள் நடப்பதற்காக ஊன்றுகோலை நான் எடை குறைவான ஒரு உலோகத்திலே செய்வதற்கு என்னுடைய பணியிலே இருந்த பட்டறையிலே செய்து வைத்தேன். அந்த ஊனமுற்ற குழந்தைகள் அதை வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற அந்தபடியே மகிழ்ந்தேன், நான் விஞ்ஞானியாக இருப்பதற்கு பெருமைப்பட்டேன் என்று சொன்னார். என்று சொன்னால், ஊக்கப்படுத்த வேண்டியவர்கள், கீழ்நிலையிலே இருப்பவர்கள், ஊனமுற்றவர்கள் அல்லது தாழ்ந்திருக்கின்றவர்களை உயர்ந்த தூக்கிவிட வேண்டும் என்கின்ற அந்த உள்ளம் அந்த மகானுக்கு இருந்ததினாலே தான் படகு ஓட்டி கொண்டிருந்தவருடைய மகனாக பிறந்து இன்றைக்கு பாரத தேரையே ஓட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், பாரத ரத்னாவாக ஆன பிறகு பாரத ரத்னாவை வழங்கக்கூடிய ஒரு பதவிக்கு சென்றிருக்கிறவர் வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உயர்த்த முடியும் என்கின்ற அந்த அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதிலே பல மூங்கில்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு மூங்கிலை எடுத்துதான் அதிலே துளையிட்டு அதை அந்த இசை கலைஞர் ஊதும் போது அதிலே இசை வருகிறது. அதை புல்லாக்கு நன்றி. அவருக்கு எங்களது பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு வழங்க வருகிறார் திரு கே சந்திரமோகன், இணை செயலாளர். டாக்டரையா வித்து எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, மறந்துட்டார். இதை பத்தி நிறைய ஜோக் இருக்குது. ஆனா அது என்னன்னா, எங்க செயலாளர்கிட்ட ஒரு 6 வருடத்திற்கு முன்பு பழைய சூழலில் ஆண்டு விழாவின் போது இந்த இடத்துல என்ன வாழ்த்து சொல்றியாப்பான்னு கேட்டார். அங்கதான் விழுந்துச்சு அந்த வித்து. நன்றி ஐயா. அடுத்ததாக
பயணிக்கும் போது ஒரு தோன்றிய ஒரு சிந்தனை. சுட்டெரிக்கும் வெயில் நிழல் தேடுகிறது மரம். சாலையோரம் பேருந்துக்கு காத்திருக்கும் மனிதன் நிலை என்ன? இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க வெல்கம் சாங் ஹலோ ஹவ் ஆர் யூ. உங்களை வரவேற்க இந்த இசை ஹலோ ஹவ் ஆர் யூ. இதை பொதுவாக ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா கூட ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிக்கிறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த குழந்தைங்க ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எல்லாருக்குமே ஹலோ ஹவ் ஆர் யூ. இதில் பங்கு பெறும் குழந்தைகள் ஜே பவித்ரா, ஜே நட்சத்திரா, ஆர் ஜெயந்தி, பி பூர்ணிமா, ஆர் குணசுந்தரி, எம் சுமிதா, பி சபரிநாதன், கே யுகேஷ், பி நந்தினி.
பரிசு வழங்கும் நிகழ்ச்சி. We honor the presence of Thiru Chinnaraj, retired headmaster, திருமதி சீமாட்டி, திருமதி ராம்தேவ், திரு அபுல் அசான், டிசைனர் ரெடிமேட்ஸ். முதலாவதாக ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசுகள் இதனை வழங்கவிருக்கும் திரு வி காசிநாதன் அவர்கள். திரு காசிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசு பெறவிருப்போர் திரு டி சின்னராஜ், அவர்கள் ஒன்றும் சாதாரண ஆட்கள் அல்ல. கேட்டுக்கொள்கிறேன். திரு காசிநாதன் அவர்கள் Kanchana, Bhuvanesh, and Mr. Chinnaraj. Standard. First place for place G. Sivaras, third place G. Vinod Kumar. Hallelujah.
சின்னத்திரை தொடரின் நடுவில் great institution are definitely statesmen. So they are worried about your future. They are thinking about your future. They are thinking about the future of the children. Friends, I don't want to take much of your time. ஒரு சிறிய வீடியோ காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். Maybe we should get off of this road. I think you may be right. Joe, Bill, we go right! Jesse, you guys set up? No, we're set. Going in? We're going in. You ready? I'm on it. Careful. Push it up. Okay. I can't see him. No, we're trying to get away. This thing's still increasing. Not here to see anything like it. Clear once the door. Don't worry about that. Let me tell you a very simple technique in life where you can succeed, including the teachers, students, parents. Whatever you do, have faith in yourself. Have self-confidence. More than that, having a burning desire to achieve will lead you to success. Many of us, what we do, we try our best, then we say, no, this is not for me. Don't do that. Try, and try. Just to tell you a small true biography. Today you are seeing so many lights. Thanks to Vijay Video, if I am not wrong. You are seeing so many lights around. You know who invented this light? Any answers? Can anybody help me? Okay, thanks Adityan. Adityan says it's Thomas Alva Edison. When he says, I'm sure it is he. But let me tell you a very small story behind Edison. Edison was going on doing the research of inventing one bulb which can really throw light to the world. But unfortunately, it took him more than 5 years, but nothing happened. At the end of the day, valuable research, his entire research center was burned to ashes. You and me would have been crying over the spilled milk. No. Edison said, all my mistakes are burned. Let me start a new day. This has changed the whole world that people can look at light. We don't know how to make a bulb. Edison replied, I don't know one thing that makes a bulb, but I know for sure 9,999 things which do not make a bulb. He failed 9,999 times. Generally, when your children fail in exams or you fail in a project, what do you think? That's the end of life? No. Failure in a particular project is not end of life, it's beginning of life. ஒரு தோல்வி வாழ்க்கையின் கடைசி அல்ல. I request you friends, young children, whatever you do, put a little extra effort. Whatever these teachers are doing, I request them, put little extra care, little extra effort. Motivate your children. Be happy. Never think that life is end. You can achieve anything. From a small town of Rameshwaram, our dynamic technocrat, Dr. Abdul Kalam came. From a small village came Karlo Dunia Muttime, Dhirubhai Ambani. Today you see mobile phones everywhere in the city and towns, thanks to Dhirubhai Ambani. You will see a cobbler's son achieving the post of President of America. One determination did not stop. He went on thinking, my one single point goal is to achieve, and he became the President of America. Look at his attitude. When he was the President, he was speaking to the audience. One gentleman from the front row said, Mr. President, the shoes that I wear are made, as President said, wings of fire. Let your wings flop with fire. And I will close with a small story. Many of you might not even know what is inside, but most of you know one small thing. There is Intel inside. I'm sure many of you would have heard about Intel chips. But let me tell you, a young man from India called Vinod Dham, he is the person who invented the Intel chip for the entire world. Please don't forget that Indians are the best breed available in the world. If you cannot achieve, nobody else can.
I only wish there are many Vinod Dhams in this crowd who will invent many things for the world. I am also sure there are many Kalpana Chawlas in making, especially from this great school, Bright Matriculation. So my message for you, have positive mental attitude, be happy, be cheerful, have willpower, determination. Success is definitely yours. It cannot go away. I'll tell you one example and close my talk. You might have seen a race, the running race, what children go. What does the winner get? They get the first prize. What does the second man get? He gets a small consolation prize. What is the difference between winner and the loser? Is it a big difference? No. The difference is that little small extra thing, effort. Don't forget what P.T. Usha has lost. The winner has just ducked the red, the loser did not. So I want you to put that little extra effort in whatever you do. You will succeed and you will win. Friends, wish you all the best. May this school be the best in the country, best in the city, best in Chennai. That is Tamil Nadu, I'm sorry. I wish you all the very best, and I don't want to stand in between you and the beautiful cultural event. May God bless you. Thank you. நன்றி நன்றி சேட்டன் நன்றி சேட்டன் அவர்கள் மிக அற்புதமான சிந்தனைகளை உங்கள் முன் வைத்தார். முற்றுப்புள்ளியோடு ஒரு வாக்கியம் முடிந்து விட்டது என்று ஏன் நினைக்கிறாய், அதற்கு அப்புறமும் ஒரு வாக்கியம் தொடங்கலாம் என்கிற கவிதையை இவ்வளவு அழகான ஒரு பேச்சாக அவர் மாற்றி காண்பித்தார். சேட்டன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க வருகிறார்கள் மிஸ்டர் எஸ் நடராஜன், வி சித்தார்த்தன், என் ரமேஷ் பாபு, கே கிருஷ்ணன், கே சந்திரமோகன், ஏ பழனி, எஸ் விஜயகுமார் இவர்கள் பிரைட் அறக்கட்டளையின் சார்பாக இந்த நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நன்றி. கழிவு நீரும் தான் ஓடுகிறது